Sankt Peter. Okay, wie viele Einwohner leben in St. Peter-Ording? Personen. Ja, gut. Was kann man in den Surfschulen Kitesurfen lernen? Im Sommer. Wie fahren die meisten Leute nach St. Peter-Ording? Mit dem Auto. Okay. So next அடுத்த இதுக்கு போயிடலாம். Okay. Zusammenleben. So living together. So ich habe überlegt, was braucht man? So அதுக்கு முன்னாடி first one படிச்சலாம். Bauernhof Kraxner in Lanenberg auf 1438 Meter Höhe, 6 Kilometer vom Dorf entfernt, mitten in der Natur mit vielen Kuhen und anderen Tieren, 800 Meter Süden nächsten Nachbarn, 4 Verein-Wohnungen. ஸோ இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸு. ஸோ சி லெவலுக்கு மேலே 1480 meters ஹைட்டில் இருக்குது. ஸோ 6 kilometers நீங்கள் அந்த அடுத்த இதுக்கு போகணும், அடுத்த வில்லேஜ்க்கு போகணும் இங்கேருந்து அப்படின்னா 6 kilometers இருக்கும். இட்ஸ் இன் த மிடில் ஆஃப் த நேச்சர். நிறைய என்னன்னா கவுஸ் அண்ட் அண்டர் டியரன் அதர் அனிமல்ஸ். ஸோ பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போகணும், நெய்பரை பார்க்கணுன்னாலே என்ன இந்த 800 meters தூரத்தில் இருக்கும் வீடு. ஸோ ஃபேரியன் ஒன்றுங்க ஹாலிடே ஹோம்ஸ் வந்து 4 இருக்குது அந்த இடத்துல. ஸோ இது ஒரு பிளேஸ் ஓகேங்களா. இன்னொரு பிளேஸ் வந்து இந்த மாதிரி சின்ன வீடு. Ich habe überlegt, was braucht man wirklich eigentlich nicht viel.
Im tiny Haus am Strandrand mit circa 30 Quadratmetern haben meine Freundin und ich alles, was wir brauchen. Und die Terrasse ist im Sommer unser Wohnzimmer. அதாவது சின்ன வீடு ஒரு மைக்ரோ டைனி ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஐடென்டிஃபிஷ் ஆக்சுவலி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படும், மிஞ்சி மிஞ்சி போனால் சர்க்கா 30 ஸ்கொயர் ஃபீட்டர்னா போதும். ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்ட் வந்து 2 பேரும் ஒன்றா இருந்துகிட்ருக்கோம். இந்த சம்மரில் தான் வந்து டெரஸ் வந்து சம்மரில் வந்து அதுதான் லிவிங் ரூம். என்ன நெக்ஸ்ட் பார்த்துடலாம். See, unser Haus wird schockelt so schon. Die Jahreszeiten sind auf dem Wasser besonders intensiv und die Luft ist immer frisch. Im Herbst sind die Bäume am Ufer zum Teil rot. Es ist wunderschön, wenn sie sich die Wolken und die Bäume im Wasser spiegeln. ஸோ இது வந்து ஹவுஸ் போட்டு, அதில் வந்து ஷாக்கல்ட் சோஷூன்னா அந்த தண்ணிக்கு அது வந்து அசைஞ்சிட்டே இருக்கும் இல்லைங்களா போட்டு, அதுதான் சொல்கிறாங்க. இஸ் ராக்கிங் ஸோ பியூட்டிஃபுல்லி. இந்த இயர்லி சீசன் வந்து வாட்டர் மேலே ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும், அந்த ஏர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஆட்டம் வந்து ட்ரீஸு பார்ட்லி அந்த ட்ரீஸ் எல்லாம் நல்ல பூவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது பார்ட்லி ரெட்டாக இருக்கும். ஸோ இஸ் இஸ் wunderschön. அந்த கிளவுட்ஸு ட்ரீஸு இது எல்லாமே வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அது பார்க்கறதுக்கு ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டீ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்சல் ஐலண்ட். ஸோ இந்த ஐலண்டில் 2 பேர் தான் இருப்பாங்க. ஓனர் வந்து ஒன்லி 2 of them. ஸோ இந்த அதோட சைஸ் இங்கே இருக்குது, கடலுக்கு நடுவில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியர் லேபிள் 20 Erwachsene und 7 Kinder. Ich wohne allein in meinem Wagen, aber wir haben eine gemeinsame Küche. Dort treffen wir uns oft. Das Leben in der Wagenburg ist sehr einfach und deshalb auch oft anstrengend. Luxus gibt es hier nicht. Wenn es regnet, wird man eben ein bisschen nass. ஸோ இங்கே வந்து 20 பேர் அடல்ட்ஸு அண்ட் 7 சில்ட்ரன்ஸு வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் வந்து என்னோட வெஹிக்கல் வீடு, இது வாகன் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் தனியாக இருக்கேன். பட் வி ஹாவ் கிச்சன் வந்து எல்லாருக்கும் ஒரே கிச்சன் தான், காமன் கிச்சன். அங்கே எல்லாரும் ஆஃபன் மீட் பண்ணுவோம். லைஃப் வந்து இந்த வெஹிக்கல் ஹவுஸில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் என்ன ஆகும், கொஞ்சம் எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். லக்ஸரின்றது இங்கே கிடையவே கிடையாது. ஸோ மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் ஈரமாக ஆகிடும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. Sehen Sie die Fotos and welcher Wohnort gefällt Ihnen am besten? ஸோ இது எல்லாத்துலேயுமே எந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல? welcher gefällt Ihnen nicht? மியர் கெஃபெல்ட் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா மியர் கெஃபெல்ட் அது என்ன பிளேஸோ சொல்லணும். மியர் கெஃபெல்ட் das Hausboot weil ich in der Natur sein. ஸோ நான் வந்து நேச்சரில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஹவுஸ் போட் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நான். மியர் கெஃபெல்ட் இன்சல் im Water mir nicht. ஸோ அந்த ஐலாண்ட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா பயமாக இருக்குன்றது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஓகே. அப்புறம் எது பிடிக்கல? ஃபார்ம் ஹவுஸ் பிடிக்கலையா? ஓகே ஓகே ஓகே. ஸோ லேசன் சிடி டெக்ஸ்ட்டு அது நம்ம படிச்சிட்டோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் பிளேசஸ்ஸு. அடுத்தது
டி மைனுங்கன் டர் பெவோனர் பெவோனர் அங்கே இருக்கிறவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைன் ஆஃப் த ரின்சல் இந்த ஐலாண்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அலோனாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வி இஸ் த ஸ்லேப் அண்ட் டாட் அங்கே அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா, அது சொல்லணும். அவங்களுக்கு எந்த பர்சன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க அவங்களுக்குன்றத நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, அலைன் ஆஃப் த ரின்சல் அவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கு? அப்படியா? ஆக்சுவலி நான் கேட்கல. ஒரு நிமிஷம். ஸோ இஸ் இஸ் ஜோ ஐன்சாம். ஐன்சாம்னா ரொம்ப லோன்லியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ட்னா அவங்களோட அடல்ட் சில்ட்ரன். ஸோ கொலீக்ஸ், நேஷனல் பார்க்ல இருக்க கொலீக்ஸ், அவங்களோட பசங்க, அவங்களோட கொலீக்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இவங்க ஹவுஸ் போட் சொன்னாங்க இல்லைங்களா, ஹவுஸ் போட்ல வந்து நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. ம். சரிம்மா, ஒரே நிமிஷம்.
இருங்க, அது வரைக்கும் இன்னொன்னு ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, செகண்ட் ஒன்னு நம்ம இன்னும் பார்க்கல இல்லைங்களா? அது வந்து ஐன்ஃபார் கெமிட்லிஷ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு அவங்க அடிக்கடி வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தது டைனி ஹவுஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இல்லையே, ஆக்சுவலி என்னன்னா அவங்க ஃப்ரைண்டின், அதாவது அவரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. இது எங்களுக்கு 2 பேருக்குன்னா ஓகே, எங்க 2 பேருக்குன்னா இந்த சின்ன வீடு ஓகே. பட் ஃபியூச்சர்ல இன்னும் பசங்க பிறந்தாங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் ஆஃப் த மைன்சாமன் பவன் ஹோப். சரி. இவர் என்ன சொல்றாருன்னா பவன் ஹாஃப்ல வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஷான் அப்படின்றாரு. ஸோ அங்க வந்து நிறைய வேலை இருக்கும், அதனால போரிங்கா இருக்காது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? நெய்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், நெய்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்குன்றாங்க. சம்டைம்ஸ் எக்ஸாஸ்டிங்கா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ வின்டர்ல கோல்டா இருக்கும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க அந்த யாராச்சும் ஒருத்தங்க இருந்துட்டே இருப்பாங்க, நம்ம யார்கிட்டயாச்சும் பேசணும். ஸோ லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓ மஸ்டென்சி கேன் ஓனன். நீங்க எங்க வீடு எந்த வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இங்க இல்ல, நார்மலாவே சொல்றேன். Grows a house mit Garten. Okay. Ich möchte in einem großen Haus mit Garten wohnen. அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? Meine Nachbarn. So, என்னுடைய neighbor. Wie gut kennen Sie Ihre Nachbarn? In welchen Situationen haben Sie Kontakt mit ihnen? ஸோ இப்போ நெய்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நல்லா தெரியும் நெய்பர்ஸ்?
Ich kenne gut meine Nachbarn சொல்லலாம். எங்களுக்கு நல்லா தெரியும் neighbors அப்படின்னு. ஸோ in welchen situation haben Sie contact? ஸோ எந்த சுச்சுவேஷன்ல நீங்க அவங்கள்ட்ட பேசுவீங்க அப்படின்னா we are helfen können reden. ஸோ பேசுறதுக்குன்னா reden. We are helfen können. We can help. ஹெல்ப் தேவைப்படும் போது when ich brauche etwas எனக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா okay. Horen Sie die Gesprache? Welches Gesprache passt zu welcher Situation? So one and எது ஒன்று எது டூன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி சேம் கான்வர்சேஷன் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ஆமா பேவம். ஓகே. ஓகே. இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது மார்க் பண்ணோம். Frau Marina beschwert sich über den Lärm. Richtig oder falsch? ஸோ மறுபடியும் கேட்கணும்னா சொல்லுங்க, மறுபடியும் நான் கரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நாய்ஸுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Herr Olsen findet die laute Musik nicht in Ordnung. ஆஹா, மியூசிக் வந்து அவருக்கே தெரியுது சத்தமா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி ரிஸ்டிக் தான். அவருக்கே தெரியுது நாட் ஓகே அப்படின்னு. Herr Wolny gießt die Blumen von Frau Krummer, wenn sie in Urlaub ist. அடுத்த ஆடியோல என்ன சொல்லியிருந்தாங்க? ஆக்சுவலி அவங்க வெக்கேஷனுக்கு போறாங்க, நீங்க இதுக்கு தண்ணி ஊற்ற முடியுமான்னு கேட்டிருக்காங்க, ஹெல்ப் கேட்டிருக்காங்க. Frau Krummer bringt ihre Blumen in Herrn Olnys Wohnung. வால்னிஸ் அது பேரு நேம். ஹெரன் வால்னிஸ் அவங்க வீட்டுக்கே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஃபால்ஸ். அவங்க வீட்டுக்கு கொண்டு போகல, இவங்க வீட்டுல இருந்தே காமிக்கிறாங்க. ஓன் ஜிம்மர்ல இது இருக்கு, அதுக்கப்புறமா இந்த எங்க எல்லாம் என்ன இருக்குன்னு அவங்களே கூப்பிட்டு காமிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். கரெக்டா? ஸோ இது மட்டும்தான் ஃபால்ஸ். zeigt him die Blumen in der eigenen Wohnung. அவங்க ஓன் வீட்லயே காமிக்கிறாங்க எங்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் einen Gefallen bitten oder sich beschweren. ஸோ ஒன்று
ஹெல்ப் ரிக்வெஸ்ட் பண்றது, ரிக்வெஸ்டிங் ஃபார் ஹெல்ப், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்றது. welche reaktionen passen wo. ஸோ இதெல்லாமே ஹெல்ப் ஆஃப் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கா நீங்கள் மாற்றணும். das tut mir leid. ஸோ beschweren கம்ப்ளைண்ட். ja gerne. einen Gefallen bitten. இங்கே எழுதணும் நீங்கள் ja gerne. அப்புறம் das kommt nicht mehr vor. ஸோ இது எங்கே சொல்லுவாங்க? das kommt nicht mehr vor அப்படின்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துல தானே. ஓகே, அடுத்தது கைண்ட் ப்ராப்ளம். Natürlich, das mache ich gerne. Das mache ich gerne. எங்கே வரும்? einen Gefallen bitten அப்படின்னு சொல்லுவோம். einen Gefallen bitten ஹெல்ப்புக்கு. அடுத்தது Entschuldigung. அடுத்தது schade, das geht leider nicht. Verzeihung. Verzeihungனா forgive. மன்னிச்சிடுங்கன்னு எது கேட்போம்? sich beschweren தானே, இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது என்னன்னா ein Beispiel die Situation 1a und 1b die andere Fall. ஸோ இது வந்து டைலாக்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, கையில் என்ன இருக்கு, ஆனியன் ஏதோ கேட்குறாங்க. தி நாக்பாரின் தானே, அவங்க லேடி தானே. ஸோ நாக்பாரின் லைட்னா கடன் கொடுக்குது. sich beim Nachbarn eine Zwiebel. ஸோ கடன் தராங்க ஒரு ஸ்வீபிள். ஸோ
இங்க என்ன இருக்கு, குப்பையை வந்து இங்க வச்சுட்டாங்க. Der Müll, முள்ளுன்னா garbage. Der Müll steht for der Tür und stinkt. அது வந்து பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு இது எழுதணும், டயலாக் மாதிரி. இந்த கம்ப்ளைண்ட் பிட்டனுக்கு நீங்க எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பீங்க, அதே மாதிரி கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுவீங்க. மேல படிச்சோம் இல்லைங்களா, மேல ஆடியோ கேட்டோமா, அந்த மாதிரி. கான்டென்சி மியர் ஐனன் கெஃபாலன் டுன் கேன் யூ ப்ளீஸ் டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு ஈஷ் ப்ராக்கர் ஐனன் ஸ்வீபிளன் பிச்சை, எனக்கு வந்து ஒரு ஆனியன் வேணும். யா கேன் அப்படின்னு சொல்லலாம். டாங்க முடிஞ்சிச்சு. அடுத்தது இங்க வந்து பெஷ்வரன். ஸோ Sie können doch nicht der Müll for den Tour state. நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் மிஷ் இது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா das tut mir leid, das kommt nicht mehr vor. ஸோ இதுக்கு இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அடுத்த இது கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. Next, das Sommerfest, Summer Festival. Hallo, liebe Nachbarn, endlich Juli, Zeit für unser Sommerfest am Samstag, den 18.07. ab 15 Uhr. Jeder kann etwas zum Essen oder Trinken mitbringen. Salat, Torte, Wasser, Bier, Wein. Wer hilft aufräumen? Der Hof ist noch schmutzig. Bitte melden bei Schmidt. Written stop. ஸோ ஃபைனலி ஜூலை வந்துடுச்சு. ஸோ சம்மர் ஃபெஸ்டிவல் வந்து சாட்டர்டே 18/7 அந்த டைமு. ஸோ எல்லாருமே எதாவது சாப்பிடவோ பிடிக்கோ எடுத்துகிட்டு வரலாம். ஜலாட்டு இல்லை டார்ச்சர்னா அது ஒரு குக்கீஸ் மாதிரி தான் இருக்கும். வாட்டரு, பியரு, வைனு, ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் கொண்டு வரலாம். யார் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? தி ஹாஃப் யார்டு வந்து ரொம்ப அன்டைடியா இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் ஷ்மிட்ன்றவங்களுக்கு நீங்க ரீச் பண்ணுங்க, அவங்க 3rd floorல இருக்கிறாங்க அப்படின்னு. சரி, இதுல மெயினா என்ன கத்துக்க போறோம்னா, ஓ டாட்டிவ் அக்குசாட்டிவ் எங்க யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. அன், ஆஃப், ஹிண்டர். அன்னா ஆன், ஆன்னா எப்படி on the wall, இப்போ on the door இருக்கு இல்லையா, and then tour, on the tour, ஓகேவா. ஆஃப்னா on the table, on the roof அப்படின்னு சொல்றதுக்கு ஆஃப். ஹிண்டர்னா behind, இன்னுனா inside, neighborனா near, ஊபர்னா above, unterனா below, farனா in front of, zwischen in between. ஒரே பொசிஷன்ல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இந்த சேர் இந்த இடத்துல இருக்கு, பில்லோ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணணும். இங்க டாட் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் போட்டு டாட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணணும். டாட்டிவ்ல மாஸ்குலின் நாய்ட்ரம்க்கு டேம் வரும். under the table இல்ல near, next to the garden house, இல்ல ஃபெமினினுக்கு டேர் வரும், ப்ளூரலுக்கு டேன் வரும். ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி அக்குசாட்டிவ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நான் இதை எடுத்து இங்க வைக்கிறேன், இதை எடுத்து இங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா. மூமெண்ட் ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு இடத்துல எடுத்து வைக்க போறேன்னும் போது அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். ஸோ அக்குசாட்டிவ்ல என்னது,
masculine மட்டும்தான் டேன், மற்றது எல்லாமே சேம். தஸ் டி டி வரும். ஒரே பிளேஸ்ல இருக்குன்னு சொல்றதுக்கு டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல இருந்து வைக்க போறேன், எடுத்து வைக்க போறேன்றதுக்கு அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணோம். ஓகேவா? இங்க பாருங்க. செகண்ட் இது பாருங்க. thus kissen leaked zwischen den Stühlen. ஸோ கிசன் இந்த இந்த பில்லோ எங்க இருக்கு? ரெண்டு ஸ்டூலுக்கு நடுவுல இருக்கு இல்லையா? ஸ்டூலன்ன்றது வந்து என்னது? ப்ளூரல். ப்ளூரல்னா டேன் ஸ்டூலன். ஓகேங்க. das Kissen liegt zwischen den Stühlen. The pillow lies in between the stools. அதுவே வந்து நான் அவங்க கிசன் பில்லோ எடுத்துட்டு ஸ்டூல் மேல வைக்கிறாங்கன்னா sie legen das Kissen auf den Stuhl. ஒரு ஸ்டூல் மேல தானே வைக்கிறாங்க. ஆமா, auf den Stuhl. ஓகேங்களா? இது எங்க இருக்கு நான் செக் பண்றேன். ஸோ வெக்சல் ப்ரிப்போசிஷன், டூ வே ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகேங்களா? இந்த டூ வே ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து அக்குசாட்டிவ்லையும் யூஸ் பண்ணலாம், டாட்டிவ்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதே மாதிரி நீங்கள் எப்படி அக்குசாட்டிவ்ல டாட்டிவ்ல எப்படி மாற்றுறதுன்னா, ஒரு பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லும்போது டாட்டிவ் கேஸு, மூமெண்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். சரிங்களா? So ich stelle das book auf den Tisch. I put the book on the table. இது வந்து movement இருக்கிறதுனால accusative case. Das book leaked off dem Tisch. Book is lying on the table வந்து ஒரு லொகேஷன்ல இருக்கிறதுனால dative case. இதை நோட் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? கீழே இருக்கிறது ஓகே. ஓகே அப்போ